யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும், எல்லாருக்கும் கர்த்தராக தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நல்ல கவனி. ஒரு மொழிபெயர்ப்பில் bestowing his riches on all who call on him, அவரை தொழுது கொள்கிற யாவர் மேலும் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை வர்ஷிக்க பண்ணுகிறார். பிரியமான வர்ஷிப் என்று சொல்வது இன்றைக்கி ரொம்ப தவறாக பாட்டு, நடனம், கூத்து என்ற ஒரு நிலைக்கு போயிடுச்சு. வேதத்தில் அந்த வர்ஷிப் அல்ல. இந்த வர்ஷிப் என்று சொல் முதலாக ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் பிரியமானவர்களை ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து சொல்கிறாரு, நானும் என் பிள்ளையாண்டான்னு இந்த மலையில் போய் கர்த்தரை தொழுது கொண்டு வர்றோம், வர்ஷிப் பண்ணிட்டு வர்றோங்கிறாங்க. அவனை பலியிட போகிறாரு. அந்த சூழ்நிலையை தான் அவர் சொல்கிறார், நாங்கள் வர்ஷிப் பண்ணிட்டு வர்றோம். இதுதான் ஃபஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் த வேர்ட் வர்ஷிப் இன் த பைபிள். பிரியமானவர்களே, வர்ஷிப் என்ற சொல்லினுடைய பொருள் வேர்திஷிப், அவருக்குரிய தகுதியை அவருக்கு கொடுப்பது, அவ்வளோதான். ஃபெல்லோஷிப் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதுமாதிரி வேர்திஷிப். அந்த வேர்திஷிப் தான் பின்னால் வர்ஷிப்னு மாறிடுச்சு. இப்போ ஆபிரகாம் சொல்கிறேன், நானும் என் பிள்ளையாண்டான்னு மலையில் போய் வர்ஷிப் பண்ணிட்டு வரோன்னா அங்கே போய் பாட்டு போட்டு 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க. ரெண்டாவது புதிய ஏற்பாட்டில் இந்த வர்ஷிப் என்ற இடம் முதலாக வருவது மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில். அந்த ஞானிகள் வர்றாங்க அந்த பாலகனை பார்க்க. எதுக்காக வந்தாங்க? ஏரோது ராஜாட்ட சொல்கிறாங்க, வர்ஷிப் பண்ண வந்தோம். மரியாளையும் அந்த பிள்ளையாண்டானையும் கண்டு அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து, அப்படியே நெடுஞ்செடியை கீழே விழுந்து அவரை வர்ஷிப் பண்ணாங்க. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் இது எப்படி வருது? 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்துலலாம் பார்ப்போம். அந்த மூப்பர்கள், பிரியமலங்க சுற்றி இருந்த 4 ஜீவன்கள், அந்த ஜனம், அந்த மூப்பர்கள் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தங்கள் கிரீடங்களை கழட்டி வைத்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக தாழ விழுந்து வர்ஷிப் பண்ணினார். இந்த டான்ஸை வர்ஷிப்னு நினச்சிக்காதீங்க. நல்ல உற்சாகமாக பாடுறதோ இல்லை ஆடி பாடி மகிழ்றதுல நான் தவறு என்று சொல்லலாம். அது வர்ஷிப் இல்லை. அவருக்குரிய கனத்தை, அவருக்குரிய மதிப்பை கொடுப்பது தான் வர்ஷிப். அவரை வர்ஷிப் பண்ணுற எல்லார் மேலும் அவர் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை வர்ஷிக்க பண்ணுகிறார்.